முடிவெடுக்க போகிறீங்க. என் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் போல என்னை பயன்படுத்துங்கப்பா. நான் ஓடணும் உமக்காக, உம்முடைய ஊழியத்திற்காக. உம்முடைய சிலுவையை அப்பா நான் நினைக்கிற போது என் கண்களில் கண்ணீர் வடிகிறதப்பா. அந்த சிலுவையின் இரத்தத்தை ஊர் ஊராக தெரு தெருவாக சொல்லி, இதோ உங்களுக்காக அடிக்கப்பட்டவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி உன்னதமான அந்த ஊழியத்தை செய்வதற்காக கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்துவதற்காக அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நீங்கள் நம்புங்க, கர்த்தர் இயேசு உங்கள் கூட தான் இருக்கிறார். அவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். எதற்காக? அவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவதன் உன்னதமான ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களுக்குள்ள தேவனுடைய வரங்கள் வெளிப்பட போகிறது. தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக அப்பாவுக்கு ஒரு அர்ப்பணிப்போடு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்லை. கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுகிற போது எல்லாரும் உம்மை விட்டு தூரம் நின்று வேடிக்கை பார்த்தாங்க. அதுபோல் என் உறவுகள் கூட என்னை விட்டு தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கட்டும். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாதுப்பா. ஒரே ஒரு உன்னதமான நோக்கம்தான், என் நாவுகள் உம்மை ஸ்தோத்தரித்து, என் உதடுகள் கம்பீரித்து பாடி, என் ஆத்துமா உம்மையே காத்திருந்து 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 உம்முடைய பணியை செய்வதற்காக என் ஆத்துமாவை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆத்துமநேசர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். உங்களோடு கூட இருக்கிற தேவன் அவர் பரத்தில் சகலத்தையும் உங்களுக்காக செய்து முடித்து விட்டார். பரலோகத்திலிருந்து உங்களுக்கு நன்மை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லாம் வல்ல இறைவன் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். நிச்சயமாக நான் நம்புகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மீது கர்த்தருடைய வல்லமை பொழிந்து அவருடைய மகிமை இறங்கி சாதாரண மனுஷனாய் இருக்கிற உங்களை கர்த்தருடைய ஊழியக்காரனாய் மாற்றுவதற்காக அவர் உங்கள் தலைமையில எண்ணெயை வைத்து அபிஷேகம் பண்ணி எழுந்து புறப்படுங்கள் என்று சொல்லுகிறதான உன்னதமான நோக்கத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். சந்தோஷமாக சொல்லுங்கள், எங்கள் அப்பாவுக்காக நான் ஓட போகிறேன், அவருடைய ஊழியத்தை செய்ய போகிறேன்.